அனைத்து ஆசிரியர்களுக்கும் இனிய காலை வணக்கம். முதுகலை ஆசிரியர் தேர்வு 2025 தேர்விற்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இதை தான் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். இந்த வருட துவக்கத்திலிருந்து நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன். மற்ற தேர்வுகள் நடக்குதோ இல்லையோ, கண்டிப்பாக முதுகலை ஆசிரியர் தேர்வு ஒரு தேர்வு வைப்பாங்க. ஒரு அப்பாயின்மெண்ட் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. அதற்கான ரீசன் நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வந்தோம். இப்போ நமக்கான அறிவிப்பு வந்திருக்கு. எல்லாருமே இதை மகிழ்ச்சியாக எடுத்துக்குங்க. இருக்கக்கூடிய நாட்களை சரியான முறையில் பயன்படுத்துனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே அரசு பள்ளி முதுகலை ஆசிரியராக முடியும். அதற்கு என்னுடைய சார்பாக மனம் நிறைந்த நல்வாழ்த்துக்களை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போ சமீபத்தில் கூட நம்ம ஒரு வீடியோ பதிவிட்டிருந்தோம். இப்போ இருக்கக்கூடிய சூழல் அடிப்படையில் நமக்கு ஏற்கனவே அவங்க சொன்னதன் அடிப்படையிலேயே நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, அது கூட நம்ம சொல்லியிருந்தோம். அஸ்பர் டிபார்ட்மெண்ட்டில் என்ன ரெக்வஸ்ட் கொடுக்குறாங்களோ அதை சார்ந்து தான் அவங்க விரைவாக நடத்துகிறது எல்லாமே நோட்டிஃபிகேஷன்லாம் கொடுப்பாங்க. இப்போ நம்ம டிபார்ட்மெண்ட் ரெக்வஸ்ட் பண்ணதன் அடிப்படையில் தான் இப்போ நம்ம குயிக்காக எல்லா ப்ராசஸுமே செஞ்சுருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இல்லை என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத சுருக்கமாக பார்த்துட்டு அடுத்தடுத்த வீடியோக்களில் டீட்டெயிலாக நமக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் போது எப்படிலாம் செய்யணும், என்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுது, நம்ம என்ன மிஸ்டேக்ஸ்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் நான் தெளிவாக அடுத்த வீடியோவில் நான் பதிவிடுறேன். பாட வாரியாக காலி பணியிட விவரங்கள். இந்த முதல்ல வேக்கன்சி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க. நம்ம எதிர்பார்த்ததை விட கூடுதலாக தான் இருக்குது. சரிங்களா? தமிழ் 216, ஆங்கிலம் 197, கணிதம் 232, இயற்பியல் 233, வேதியியல் 217, தாவரவியல் 147, விலங்கியல் 131, வணிகவியல் 198, பொருளியல் 169, வரலாறு 68, புவியியல் 15, அரசியல் அறிவியல் 14, கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் கிரேடு 1 பார்த்தீங்கன்னா 57, உடற்கல்வி இயக்குனர் நிலை 1 102, மொத்தமாக 1996. சரிங்களா? இது நாட் ஓன்லி ஃபார் ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், எல்லா டிபார்ட்மெண்ட்டை சேர்த்து தான் 1996. சரிங்களா? எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சேர்த்து. ஆன்லைன் அப்ளிகேஷன் நீங்கள் எது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப இன்றைக்கே பாருங்கள், 10/7/2025 முதல் 12/8/2025 பிற்பகல் 5 மணி வரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. எனவே விண்ணப்பதாரர்கள் இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கும் போது உரிய விவரங்களை சரிபார்த்து அதன் பின்னர் விண்ணப்பிக்க வேண்டும். அறிவிக்கை தொடர்பான கோரிக்கை மனுக்கள் இந்த கிரீவன்ஸுங்க மெயிலுக்கு தான் நீங்கள் அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. இதர வழியில் அனுப்பும் கோரிக்கை மனுக்கள் பரிசீலிக்கப்பட மாட்டாதுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ டீட்டெயிலாக நம்ம பார்த்துடலாம். டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் 10/7/2025. டேட் ஆஃப் கமன்ஸ்மெண்ட் ஆஃப் அப்ளையிங் த்ரூ ஆன்லைன் மோடு 10/7/2025 12/8/2025 வரைக்கும். எடிட் ஆப்ஷன் நல்லா பாருங்கள். நான் பல முறை சொல்லிகிட்டு இருக்கோம், அப்ளை பண்ணும்போது தவறுதலாக நீங்கள் அப்ளை பண்ணாதீங்க அப்படின்னா இப்போ எடிட் ஆப்ஷனும் அவங்களே கொடுக்குறாங்க. ஏன்னா எந்த விதமான தவறுகளும் ஃப்யூச்சரில் வந்துடக்கூடாது, வழக்குகளையும் எது வரக்கூடாதுன்னு தான் உங்களுக்கு எல்லாமே இப்போ எடிட் ஆப்ஷனுமே தனியாக அதில் டிஎன்பிசி போல் மென்ஷன் பண்ணியே கொடுத்துட்டாங்க. எடிட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 12ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஆகஸ்ட் 12 வரைக்கும். 13/8/2025 16/8/2025 வரைக்கும். டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா 28/9/2025. செப்டம்பர்லேயே எக்ஸாம் வருது. 28/9/2025. இதை தான் நம்ம முன்னாடியே சொல்லிகிட்டு இருந்தோம். வரும் படிங்கன்னு சொன்னோம். ஆனால் அதுக்கு எல்லாம் நெகட்டிவாக தான் நிறைய பேர் சொன்னாங்க. இப்போ நமக்கு தேர்வே செப்டம்பர் இறுதியிலே கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபுல்லாகவே இந்த டீட்டெயில்ஸ் என்னென்ன இதில் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் விவரமாக கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் பாருங்கள். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம சொன்னது தான். அது ஓப்பன் அந்த ஜென்ரல் கேட்டகரிக்கு 53, மற்றவங்களுக்கு 58, இடஒதுக்கீடு பிரிவினர்களுக்கு 58. 1/7/2025 அன்றைய நிலவரப்படி குவாலிஃபிகேஷன் எல்லாமே அதில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பாருங்கள். என்னென்ன பாடங்கள் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸ்கீம் ஆஃப் செலெக்ஷன், கம்பல்சரி தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, ரிட்டன் எக்ஸாமினேஷன், அப்ஜெக்டிவ் OMR டைப்பில் நம்ம தொடர்ந்து சொன்னோம்.
ஓஎம்ஆர் டைப்பில் தான் வரவிருக்கக்கூடிய எக்ஸாம் வந்து நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொன்னோம். ஓஎம்ஆர் அடிப்படையில் தான் தேர்வு நடைபெற போகுது. அதுதான் நல்லது. ஏன்னா எல்லாருக்கும் இப்போது ஒரு மேஜர் அப்படின்னா சிங்கிள் செஷன் நடந்து முடிஞ்சு அது ஒரு ஏன்னா நமக்கு இந்த மல்டிபிள் செஷன் நடந்தாலே நார்மல் செஷன் மெத்தடில் மார்க் வரும்போது வேரி ஆகுது. அது ஒவ்வொரு செஷனில் ஈஸியாக இருக்குது, ஒவ்வொரு செஷனில் கஷ்டமாக இருக்குங்கிற மாதிரிலாம் நிறைய ப்ராப்ளம் இருந்தது. அதனால் ஓஎம்ஆர்னா நம்மளுக்கு எல்லாருக்குமே ஒரு மேஜராக எல்லாருக்கும் சிங்கிள் செஷன்லேயே நடக்க போகுது. இதுதான் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. எல்லாருமே பாசிட்டிவாக எடுத்துக்குங்க. நாட்கள் வந்து குறைவாக இருக்குது அப்படின்லாம் யாரும் யோசிக்கவே வேணாம். இருக்கக்கூடிய நாட்களை வந்து நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தினா போதும். கண்டிப்பாக 100% உங்களால் உங்களுடைய வெற்றி இலக்கை அடைய முடியும். என்னால் முடிஞ்ச சப்போர்ட் வந்து நான் தினந்தோறும் உங்களுக்கு வந்து கொடுப்பேன். ஆன்லைன் அப்ளிகேஷனை வந்து விரைந்து செய்து முடிச்சிடுங்க. அதில் வந்து மிஸ்டேக்ஸ் இல்லாத வகையில் எல்லாருமே அப்ளை பண்ணிட்டீங்கன்னா தொடர்ந்து நீங்கள் இனிமேல் வந்து நமக்கு ஃபுல்லாக படிக்கிறது மட்டும்தான் வேலையாக இருக்கணும். சரிங்களா? அதனால் வேறு எதையும் யோசிக்காமல் தொடர்ந்து தன்னம்பிக்கையோடு முயற்சி செய்யுங்க. அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்கள். நன்றி.